வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டால்ல காவேரியை பார்த்துட்டு விஜய் திரும்ப, காவேரி அப்படியே மயங்கி கீழே விழ போறாங்க. அதை பார்க்குற விஜய் ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு வந்து பதட்டத்தோட ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, அவங்க கன்சீவா இருக்க உண்மையை டாக்டர் சொல்றாங்க. காவேரி பக்கத்துல போய் உட்கார்ற விஜய் கண்ணீரும் காதலமா அவங்கள பார்த்துக்கிட்டு ஏண்டி என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாரு. அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல நம்ம குழந்தை உங்களை எந்த விதத்திலையும் குழப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு காவேரி சொல்ல, என்ன காவேரி நீ அப்படின்னு கண்ணை துடிச்சுக்கிற விஜய், நீ என் பொண்டாட்டிடி, நீ என்னோட ஒய்ஃப், வெண்ணிலா என்னோட எக்ஸ், அது முடிஞ்சு போன விஷயம், அத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, இதோ அவளுக்கு குணமாயிடுச்சு, நம்ம விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப அவ தானே சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு விலகி போகணும், அதை விட்டுட்டு நம்ம லைஃப்குள்ள வர்றதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவ எதையுமே புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கா, அத நான் சரி பண்ணிடுவேன் நம்பிக்கையோட சொல்ற விஜய், அவளை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களை விளக்கிட்டாலே அவளுக்கு யதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சிடும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இதெல்லாம் ஒரு காரணமா யோசிச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைப்பியா, உன்னால அது எப்படிடி முடிஞ்சது அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட விஜய் கேட்க, காவேரி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க. நான் அப்பா ஆக போறேங்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு இருந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்து போயிடுச்சு காவேரி, என்னை விட்டு பறந்து போயிடுச்சு, மனசு பூரா இப்ப சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்துல நீ, நான், நம்ம பாப்பா, நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிறதா தான் எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு ஃபீல எனக்கு அப்பவே கொடுத்துருக்கலாம்ல, நான் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன்னு. பாரு பாரு, சாப்பிடாம இருக்க, மயங்கி கீழே விழுந்து உன்னை தூக்கிட்டு வந்து இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி டாக்டர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அந்த டாக்டர் கேக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு காவேரி, பிரெக்னண்டா இருக்க பொண்ணு நேரத்துக்கு சாப்பிட்டாலான்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? காவேரி, எனக்கு நீ பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இப்படி விட்டுருப்பேனா? ஏண்டி, எதுக்கு இப்படி உன்னையே நீ வருத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிற அப்படின்னு இப்ப வருத்தத்துல அழறாரு விஜய். ரொம்பவே தவிப்பா அவரை பாக்குற காவேரி அவரு தோல்ல கைய வச்சுட்டு, அவர் அப்பவும் சமாதானம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே 2 விரலையும் இப்படி கூட்டி வச்சு பழம் அப்படின்னு நண்டு கொடுக்கு மாதிரி காமிக்க, விஜய் அதை பார்த்துட்டு மெதுவா சிரிச்சுட்டு ஒரு விரல அந்த சர்க்கிள்குள்ள விட்டு இழுக்கிறாரு. விஜய் கொஞ்சம் சமாதானத்தை பார்த்துட்டு, விஜய், நீங்க அழறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க அழறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க, உங்க முகத்துக்கு இது செட்டே ஆகல அப்படின்னு காவேரி சொல்ல, கையெடுத்துக்கிற விஜய், நானா எதுக்கு அழறேன், கண்ட்ரோல் இல்லாம தானா அழுக வந்துருச்சு, நீ என்ன பண்ண சொல்ற, எனக்கே இதெல்லாம் புதுசாதான் இருக்கு அப்படின்னு வழியிற கண்ணீரை மூக்க உறிஞ்சி உறிஞ்சி தொடச்சுக்கிட்டே இருக்காரு. சில்வர் ஃபால்ஸ்ல கொட்டுற தண்ணி மாதிரி கொட்டுது அப்படின்னு காவேரி சொல்ல, ஏய் என்னைய சொல்லிட்டு இப்ப நீ எதுக்கு கண் கலங்குறங்கிறாரு விஜய். காவேரி சந்தோஷமும் வருத்தமுமா விசும்ப, நீ அழவே கூடாது, அழவே கூடாது, போதும், நீ அழுததெல்லாம் போதும், இனிமே நீ சிரிச்சு சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும், சிரிப்ப மட்டும்தான் நான் உன் முகத்துல பாக்கணும் அப்படின்னு அவங்க முகத்தை கையில 2 கையிலையும் புடிச்சுக்கிட்டு விஜய் கேக்குறாரு. வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு அவரு கேட்க, ம் அப்படின்னு காவேரி சொல்ல, தெரியாதா, யார்கிட்டயுமே சொல்லாம எப்படி சமாளிச்ச அப்படின்னு விஜய் கேட்க, எங்க சமாளிச்சேன், தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்துருதுங்க, கண்டினியூவஸா வாமிட் பண்றத பார்த்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என் மேல டவுட் வந்திருக்கணும், ஆனா வரலன்னு காவேரி சொல்ல, ரொம்பவே பரிதாபமும் குற்ற உணர்ச்சியுமா அவங்க முகத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு விஜய். நான் உங்க கூட ஒய்ஃபா நடிச்சிட்டு இருந்தேன்ற எண்ணம் அவங்க நினைப்புல இருக்கிறதுனால நமக்குள்ள இப்படி ஒரு பாண்டிங் வந்திருக்கும்னு அவங்க நினைப்புல கூட வரல அப்படின்னு காவேரி சொல்ல, ரொம்பவே சங்கடப்படுறாரு விஜய். இத்தனைக்கும் புள்ளத்தாச்சி மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான்னு பாட்டி கூட கங்கா அக்காட்ட சொன்னாங்க. அப்ப கூட கங்கா அக்காக்கு என் மேல டவுட்டே வரல. அன்னைக்கு கோவில்ல வந்து வெயிட் பண்ணேன்ல, வெயில்ல எனக்கு அப்படியே ரொம்ப தலை சுத்தல் வந்துருச்சு. அப்பதான் நிவின் யதார்த்தமா என்ன பார்த்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரே கெஸ் பண்ணிட்டாரு. காவேரி சொல்லிட்டு இருக்க விஜய் திகைப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. தவிர்க்க முடியாம அவர்கிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அவருதான் அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு காவேரி சொல்ல, ஓ, அப்ப நிவினுக்கு தெரியுமாங்கிறாரு விஜய். ஆமாங்க, அதான் சொல்றேன்ல, அன்னைக்கு நான் இருந்த சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்ககிட்ட அவரே சொல்றேன்னுலாம் சொன்னாரு. அவராலதான் நாம பிரிஞ்சிருக்கிறதா அவருக்கு கில்ட் ஃபீலிங் இருக்குங்க. இந்த குழந்தை மூலமா நாம மறுபடியும் ஒன்னா சேர்ந்தா நம்மளை விட நிவினுக்கு தான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டே போக,
விஜயோட உணர்ச்சி என்னன்னு யாராலையும் கணிக்க முடியல. என்ன அப்படின்னு காவேரி அவர் கைய பிடிக்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவரு சங்கடமா இருக்கு. அவரோட முகத்த தான் பக்கமா திரும்பி, உங்ககிட்ட முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி நிவின்ட்ட சொல்லிட்டேன்னு வருத்தமா, கோவமா இருக்கா அப்படின்னு காவேரி கேட்க, சாச்சா நிவினுக்கு விஷயம் தெரிஞ்சும் அவனும் என்கிட்ட சொல்லாம இருந்துட்டானேன்னு தான் கஷ்டமா இருக்கு. நீ தான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தன்னா அவரு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு விஜய் கேட்க, காவேரி கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஏங்க கியூட்டுங்க நீங்க அப்படின்னு கன்னத்தை செல்லமா ஒரு கிள்ளு கிள்ளிட்டு, ஏங்க நான் தான் நிவின் கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் மூலமா தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நினைச்சேன். நான் இத உங்ககிட்ட சொல்லி நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா டாக்டரே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நான் எப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாமே வேஸ்டா போச்சு. புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு போங்க அப்படின்னு காவேரி கொஞ்சம் வருத்தமா சொல்ல, அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு விஜய். காவேரியோட கைய கையில எடுத்து வச்சு மறுபடியும் 2 கையால அவங்க முகத்தை புடிச்சு பார்த்துட்டு, ஒரு கையால அவங்கள அணைச்சபடி அப்படியே அவங்க தோள் பக்கமா படுத்துடுறாரு விஜய். அப்படியே மூக்கால அவங்க கன்னத்தை நெருடி ஒரு முத்தம் கொடுக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், நர்ஸ் அப்படின்னு காவேரி மெதுவா அவங்க விரல்களால விஜய் கையில தட்ட அவர் எழுந்திருச்சிடுறாரு. சாரி சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாரு. சிஸ்டர் இந்த பாட்டில் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு கிளம்பலாம்னு காவேரி கேட்க, இன்னைக்கு ஃபுல்லா அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சார் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போனாங்க அப்படிங்கிற நர்ஸ். ஓகேங்க சார் நாங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் விஜய் கொஞ்சம் நகர்ந்து காவேரி கை கிட்ட வந்து உட்கார்ந்து, இவங்க எப்ப வந்தாங்கன்னு கேட்க, காவேரி சிரிக்க அதை பார்த்து விஜயும் சிரிக்கிறாரு. ஹாப்பியா இருக்கேன் நான் இப்போ. சரி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு விஜய் காவேரியோட முகத்தை அப்படியே வருடுகிட்டே கேட்க, நம்ம வீட்டுக்கா அப்படின்னு காவேரி கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, ஆமா இதுக்கு மேல எதுக்கு நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கணும்? இங்க பாரு, உன் வயித்துல பாப்பா இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்கல்ல அப்படின்னு விஜய் கேட்க, அனுப்பி வச்சிருவாங்க தான், ஆனா சந்தோஷமாலாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. நீ கிளம்பி போயிரு, ஆனா திரும்பி மட்டும் வந்துடாதன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எல்லார் சம்மதத்தோடவும் முழு மனசோட அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். காவேரி சொல்ல, புரியுது. வெண்ணிலா விஷயத்துக்கு ஒரு தீர்வு வரணும்னு ஆசைப்படுற அதானேன்னு விஜய் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க காவேரி. சரின்னு பெருமூச்சு விடுற விஜய், வெண்ணிலா விஷயத்த சரி பண்ணிட்டு நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவ அங்க இருந்து வெளியே போயிட்டாலே உங்க அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு விஜய் கேட்க, ஆமான்ற மாதிரி காவேரி தலையாட்ட, சரி நான் வெண்ணிலா பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இதோ பாரு, இடையில என்ன வேணா நடக்கலாம், ஆனா நீ என் மேல முழு நம்பிக்கையோட இருக்கணும். இருப்பல்ல அப்படின்னு காவேரிக்கு 2 பக்கமும் கைய வச்சுட்டு விஜய் அவங்க முகத்தையே பார்த்து கேக்குறாரு. இருப்பேன்னு காவேரி சொல்ல, குழம்பிக்க மாட்டியே அப்படின்னு அவரு கேட்க, மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்ல, நம்பலாம்ல, என்ன விட்டெல்லாம் போயிட மாட்டியே அப்படின்னு விஜய் கேட்க, வெண்ணிலா விஷயத்த நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு காவேரி சொல்ல, சிரிப்போட அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க விஜய் அவங்க கையில எடுத்து முத்தம் கொடுக்கறாரு. அவரு அவங்க விரல்களை மெதுவா தடவி கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு விஷயம் விஜய் அப்படின்னு காவேரி சொல்ல, சொல்லுங்கிறாரு விஜய். கங்கா அக்கா கன்சீவா இருக்கிறதுனால இனிமே குமரன் மாமா கிட்ட வீட்டு செலவுக்கு பணம் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நர்மதாவை செட்டில் பண்ற வரைக்குமாவது அவங்களே சம்பாதிச்சு அவங்களையும் நர்மதாவையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் நான் அப்பள பிசினஸ்ல ரெகுலர் இன்கம் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போட்டதும் அதுக்கான ப்ரமோஷனா இருக்கும்னு தான் அம்மாவுக்கு அந்த பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கற வரையிலும் நான் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் விஜய்னு காவேரி கேட்க, அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? நாமளே உங்க அம்மா பாட்டி நர்மதா எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கலாமே. வெண்ணிலா விஷயம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு நம்ம கூட வந்து இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லங்க குமரன் மாமா கங்கா அக்கா கிட்டயே எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு அம்மா நினைக்கிறப்ப நம்ம கிட்ட இருந்து மட்டும் ஹெல்ப்பை ஏத்துக்குவாங்களா? அவங்க சுயமா அவங்க சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னோட இந்த ஆசைக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு காவேரி கெஞ்சலா கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு பெருமூச்சு விடுற விஜய், சரி இன்னும் கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாகும், எப்படி வீட்டுல மறைப்ப அப்படின்னு விஜய் கேட்க, அதுக்குள்ள நீங்க வெண்ணிலா விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட மாட்டீங்களா என்ன அப்படின்னு காவேரி நம்பிக்கையா கேக்குறாங்க. விஜய் காவேரி முகத்தையே பார்த்துட்டு இருக்க, நான் அதுக்குள்ள அப்பள பிசினஸையும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துருவேங்க. அப்படியே உங்க மேல நல்ல அபிப்பிராயம் அம்மாவுக்கு வரணும்னு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், புரியுதான்னு காவேரி கேட்க, புரியுதுன்னு கேஜி குழந்தை மாதிரி தலையாட்டுறாரு விஜய். தலைய மட்டும் ஆட்டினா போதாது, சேட்டைய குறைச்சுக்கோங்க அப்படின்னு காவேரி சொல்ல, சரி
நீ சொல்ற மாரியே நான் நடந்துக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். போதுமா? அப்படிங்கிறவரு டக்குன்னு அவங்களோட கன்னத்துல குனிஞ்சு முத்தம் குடுக்க, இந்த குறும்பு தானே வேணாங்கிறதுங்கிற மாரி கையில ஒரு அடி போடுறாங்க காவேரி. ஏய் என்னன்னு கேட்க, அப்போ சேட்டையே குறைக்க மாட்டீங்க. அதானேன்னு காவேரி கேட்க, கஷ்டம்தான். கூடவே பொறந்ததாச்சே. இருந்தாலும் உனக்காக ட்ரை பண்றேன்னு அவங்க முகத்துக்கிட்ட முகத்த கொண்டு வந்து சொல்றாரு விஜய். ஓ! அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்க, இனிமே நமக்காக இல்லாட்டியும் பாப்பாவுக்காக நான் பொறுப்பான அப்பாவா இருப்பேங்கிறாரு விஜய். ஹலோ ஹலோ, முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு அப்பா. புரியுதான்னு காவேரி மிரட்டலா கேட்க, புரியுதுன்னு தலையாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாரு விஜய். சோ எனக்கு தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்கணும். இல்ல கொன்றுவேன் அப்படின்னு ஒத்த விரல நீட்டி மிரட்ட, அடே அப்பா மிரட்டுறீங்க மேடம் அப்படின்னு விஜய் பயந்த மாதிரி நடிக்க, காவேரி பட்டு பட்டு நடிக்கிறாங்க. ஏய் வலிக்குது வலிக்குதுடி அப்படின்னு விஜய் சொல்ல காவேரி சிரிக்கிறாங்க. சரி, நீயா என்கிட்ட பாப்பா இருக்க விஷயத்த சொல்லி இருந்தா எப்படி சொல்லியிருப்ப? ஏதேதோ யோசிச்சு வச்சிருந்தேன்னு சொன்னல, இப்ப சொல்லு நான் கேக்குறேன்னு விஜய் சொல்ல, சிரிக்கிற காவேரி இப்ப வான்னு கேக்குறாங்க. ஏன் முடியாதா அப்படின்னு விஜய் கேக்க, நான் நினைச்ச மாதிரி சொல்ல இங்க எப்படி முடியும் அப்படின்னு காவேரி கொஞ்சம் குறும்பா சொல்ல, ஓ அவ்வளவு ரொமான்டிக்கா யோசிச்சிருந்தீங்களா பேபி? ஏய் அப்படின்னு விஜய் பக்கத்துல குனிய ஆமான்னு தலையாட்டுறாங்க காவேரி. ப்ளீஸ் 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 லைட்டா சாம்பிள் மட்டுமாவது ப்ளீஸ் 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 என் குட்டி குட்டிமா இல்ல, கொஞ்சமா கொஞ்சமா இருந்தா இவ்வளோண்டு இவ்வளோண்டு சாம்பிள் ப்ளீஸ்னு ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு காமிக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவரு கெஞ்ச, கை கொடுங்கங்கிறாங்க காவேரி. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் அவங்களோட ரைட் ஹேண்ட்ல வைக்க, அந்த கையை மெதுவா எடுத்துட்டு போய் அவங்க வயித்துல வச்சு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டு காவேரி வெக்கத்துல சிரிக்க, விஜய் மனசுலயும் முகத்திலயும் 1000 தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு. அப்படியே அவர் மெதுவா அவரோட தலைய காவேரி வயித்துல வைக்க, அவங்க தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவே ஒரு அம்மாவுக்கான ஃபீலிங் அவங்க முகத்துல வர, சந்தோஷத்துல விம்மிக்கிட்டு இருக்காங்க. விஜய் காரை ஓட்டிட்டு வர, பக்கத்துல காவேரி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு காவேரி கேட்க, இல்ல நாம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோம்ல, நிஜமாவே மேஜிக் மாதிரி இருக்கு. இத பத்தி யோசிக்க யோசிக்க அப்படியே கூஸ் பம்ப் ஆயிட்டு இருக்கு. பாரு என் கைய எப்படி இருக்குன்னு பாருன்னு கைய நீட்டுறாரு. அப்பா என்ன ஃபீல் இல்ல, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இதை விட ஒரு பெட்டர் ஃபீல் சான்ஸே இல்ல அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கொழுந்து பிறக்கிறதுல நார்மல் விஷயம், உலகத்துல நடக்கிற விஷயம் அப்படிதான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நமக்கு நடக்கும் போதுதான் நமக்கு மட்டும் நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன நானே ஓவரா எக்ஸைட் ஆகி பேசிக்கிட்டு வரேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு விஜய் சந்தோஷமா கேட்க, உங்களுக்கு இப்பதானே விஷயம் தெரியுது, அதனால இந்த ஃபீலை நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிட்டு வர்றீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்தப்போ, அதுவும் அந்த 2வது கோட பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால அத வார்த்தையால எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஹா அதெல்லாம் பொண்ணுங்க மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம். நான் இருக்கேன், எனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்பவே எப்படி இருக்கு தெரியுமா? பாருங்க பாருங்க எனக்கும் கூஸ் பம்ப் வருது அப்படின்னு காவேரி கைய காட்ட, ஆமான்னு சிரிக்கிறாரு விஜய். நான் அந்த கிட்ட உங்ககிட்ட காட்டிதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்ல, டக்குன்னு வண்டியை நிறுத்துற விஜய், ஆமா அந்த கிட்ட வச்சிருக்கல காவேரின்னு கேக்குறாரு. வச்சிருக்கேன் வீட்ல இருக்கு காவேரி சொல்ல, அத காட்டேன் பாக்கணும் அப்படின்னு ஏக்கமா சொல்றாரு விஜய். பாக்கலாம், அதுக்காக தானே அத பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்ல, ஓகே 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 அந்த சமாதானமாகறாரு விஜய். ஆமா இப்ப உன்னை எக்ஸிபிஷன்ல டிராப் பண்ணணுமா என்ன அப்படின்னு விஜய் கேட்க, வீட்டுக்கு போயிட்டு எக்ஸிபிஷனுக்கு போகணும். நான் டோக்கன் எல்லாம் வாங்கிட்டேன், ஸ்டால்லாம் ரெடி. ஆனா அப்பளம் மட்டும் நான் இன்னும் எடுத்துட்டு போகல. அங்க போய் ஸ்டால் செட்டப் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். இப்ப வீட்டுல போய் அப்பளக்கட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப எக்ஸிபிஷனுக்கு போய் தாங்க ஆகணுங்கிறாங்க காவேரி. இன்னைக்கு நீ இங்க அங்கன்னெல்லாம் அலைய வேண்டாம், கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். பேசாம என் கூட வா காவேரி, நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு விஜய் சொல்ல, ஃபார்ம் ஹவுஸ்க்கான அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி. அவரும் ஆமான்னு சொல்ல இன்னும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோல காவேரிக்கு விஜயே எதையோ ஊட்டி விடுறாரு. அவங்க உடனே வாமிட்